பாரம்பரிய வைத்தியத்தில் அறிவுத்திறன் அதிகரிக்கிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பார்க்க போகிறோம். அறிவுத்திறன் ஏன் அதிகரிக்கலை அப்படின்னா, படிக்கிறேன் தூக்கம் வந்துடுதுன்றாங்க. படிக்க போகிற புள்ள தூங்கிடுது. இங்கே படிச்சுட்டு போய் அங்கே பள்ளிக்கூடத்தில் மறந்துடுது. செல்ஃபோனில் அதிகமாக பார்க்குறவங்களுக்கு அறிவுத்திறன் குறைஞ்சிரும். தேவைக்கு தான் செல்ஃபோன் பயன்படுத்தணும் அந்த கைபேசியை, இல்லைன்னா அதை பயன்படுத்த வேண்டாம். தேவையாக ஃபோன் அடிக்குதா எடுத்து பேசிட்டு வச்சுருங்க. சும்மா நோண்டிட்டு பார்த்தோம்னா நமக்கு மூளை வேலை செய்யாது. அதனால் குழந்தைங்கக்கிட்ட அந்த செல்ஃபோன் கொடுக்கறத தவிர்த்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அதுக்கான மருத்துவம் தேன், வில்வ இலை, செம்மர இலை, நாட்டு மாட்டு பால், சீரகம், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். அறிவுத்திறன் வளர்றதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். ஏற்கனவே குழந்தைங்க நிறையா படிக்குது, மறந்து போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு தாய்மார்கள் எல்லாம் சொல்கிறாங்க. ஏன் மறந்து போயிடுது அப்படின்னாக்கா, அவங்க இப்போ இருக்க காலகட்டங்களில் அவசரமாக ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ வேலைக்கோ போகிறாங்க. அப்படி போகிறப்ப காலை நேரத்தில் உணவே சாப்பிட்றதில்ல. அது குழந்தைங்களா இருக்கட்டும், காலேஜுக்கு போகிற பிள்ளைங்களா இருக்கட்டும், வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும், காலை உணவுன்றதே சாப்பிடாம போயிடுதுங்க. அப்படி ஏதோ பால் அல்லது நீர் ஆகாரம் மாதிரி சாப்பிட்டுட்டு போயிட்டாங்கனாக்கா அவங்களுக்கு பசி மயக்கத்திலேயே இருப்பாங்க. பசி மயக்கத்தில் இருக்கும்போது என்னதான் நம்ம எவ்வளோ கற்றுக்கிறனோ அப்படின்னு சொல்லி ஆர்வம் இருந்தாலும் அது மூளை மழுங்கிரும். அந்த ஞாபக சக்தின்றதே நிற்காது. இப்போ அறிவுத்திறனை வளர்க்கறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். சீரகம், செம்மர இலை 1, வில்வ இலை 5 அரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ இது கூட பால் சேர்த்துக்கிறலாம். நாட்டு மாட்டு பால், 1 ஸ்பூன் அளவுக்கு தேன், இந்த மாதிரி தயார் பண்ணி பெரியவங்களாக இருந்தால் 50 மில்லிக்கு பால் கூட சேர்த்து குடிங்க. சின்ன குழந்தைங்களா இருந்துச்சுன்னா 20 மில்லி அளவுக்கு படிக்க போகிற பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டிங்கனாக்கா ஒரு 7 நாள் வெறும் வயிற்றில் காலையில் கொடுங்க. இந்த மருந்து சாப்பிட்டுட்டு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கழித்து உணவு எடுத்துக்கோங்க. அப்படி கொடுக்குறப்போ மூளை சூப்பராக வேலை செய்யும், நல்லா படிப்பாங்க. அறிவுத்திறன் அதிகரிக்க வில்வ இலை, தேன், செம்மர இலை, நாட்டு மாட்டு பால், சீரகம் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிச்சிருக்கோம். இதை தினந்தோறும் குடித்து வரும்பொழுது அதிக அளவு மூளையும் ஞாபக சக்தியும் அதிகரிக்கும். இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.